என்ன முன்சாமி என்ன அதோட நீதாமா நல்லா சமைச்சல வந்தப்பா. இந்த பாரு, இந்த ஐயா நம்ம வண்டியில வந்தாரு. என்ன அவர் அவசரமா மயிலாப்பூர் போகணுமா, என் வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு. நீ அங்கதானே போற, அவருக்கு ஒரு டிராப் கொடுத்துறேன். ஆனா பாப்பா, அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க. ஏற்கனவே ஊர்ல பெரிய தகராறு, நம்ப முடியாது. சுமாரியா, என்ன ஊர்ல பெரிய தகராறு, அம்மா தனியா இருக்காங்க. பாவம், அவருக்கு என்ன அவசரமோ என்னமோ. வாங்க சார், நீங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ். வரப்பா. வாயா, ஓகே. உச்சி விட்டேன் பாரு. மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே. பொட்டியில வந்தா கடி கடிச்சு கொடுத்தேன் கம்மர கட்ட முட்டாயி. பஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ண போறேன்? எப்ப இருக்குங்க, மாட்டிடுறேன். போட சீக்கிரம். ஐயோ பாவம், நீங்க வேற வண்டியில போயிருந்தா விட நேரம் போயிருக்கலாம். என் வண்டியில வந்துட்டீங்களே. யார சொல்லி தப்பு இல்லம்மா, என் ராசி. ஆமா, எப்படியும் காட்டு இல்ல. இல்ல என்ன பண்ண போற? பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, காட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போட்டு வாப்பா. என்ன குளுகுளுன்னு இருக்குல்ல? இடம் நல்லா தான் இருக்கு. ஆனா நாம 2 பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா உன் டிரைவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஏதாவது பேசித்தான் தீருவாங்க. என்ன நீங்க அவன் பேசுறதையும் நம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். வந்து இந்த ஊர்ல வரதன்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப பொல்லாதவன். என்ன செய்யறா? அவன் ஒண்ணும் செய்யல. அவங்க கிட்ட நான் கெட்டு போனதா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னா சொல்லிட்டு போறான். என்ன இப்போ? அது எல்லாரும் நம்புறாங்களே. நம்பி என்ன செய்ய போறாங்க? என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? வர்ற மாப்பிள்ளைங்கன்னா கோவில அழகா இருக்கா, கட்டிக்கிறோன்னு சொல்றாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு உங்க பொண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டாளா, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. வெளியூர்ல இருந்து வர்ற மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னாலேயே இங்க இருந்து லெட்டர் போதான். அதனால எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. சகுந்தலா திட்டுறா. அது யாரு சகுந்தலா? என் தங்கச்சி. ஏன் உங்களை திட்டுறா? வந்து நீ எல்லார்கிட்டயும் சிரிச்சு தாராளமா கிரிச்சி மாதிரி பேசுற, அதனாலதான் உன்னை எல்லாரும் பேசுறாங்க. ஏங்க, நீங்க புது மனுஷன், நீங்களே சொல்லுங்க. இப்போ எல்லார்கிட்டயும் தாராளமா சந்தோஷமா பேசுன தப்புங்களா? இல்லம்மா. இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல, நீ ஏன் என்ன பார்த்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க? அது கேட்டாவது கேட்கறது கூட ஆள் இல்ல. நான் பேசிட்டு போட்டோம். வந்து எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த நன்றி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயா, அது நாய்க்குட்டி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இருக்கட்டும், இந்த வரதேன்னு சொன்னீங்க, அவன் எதுக்காக உன்னை எப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணு இல்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தேன். அப்போ